வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு வெறும் 3 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே ஆவரேஜாக 40 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ரிமைனிங் எபிசோட்ஸ் ஒரு வாரமும் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு மாதிரி மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் போகும். மாதவ் மிஸ்ரா அப்படின்னு சொல்லப்படுற வக்கீல் எப்படி ஒரு கேஸையும் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நைட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற இங்கிலீஷ் சீரீஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா சீசனாக இவங்க கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீசன் 4 பொறுத்த வரைக்கும் ரோஷினி அப்படின்ற ஒரு பொண்ணோட மர்டர் கேஸை தான் கையில் எடுத்திருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக ஒரு நர்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு டாக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். அந்த டாக்டருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கும். தன்னோட மனைவியோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பாரு. அண்ட் இவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையுமே இருக்கும். அந்த பொண்ணுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு வர நம்ம ரோஷினியை யாரோ மர்டர் பண்ணிடுறாங்க. அண்ட் கடைசியாக நம்ம டாக்டர் இருக்கார்ல, அவர் தான் மடியில் வச்சிருக்காரு. அதை ஒருத்தங்க பார்த்துடுறாங்க. ஸோ இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, உண்மையிலே இதை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் போகுது. இந்த சீரீஸோட இப்போ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்கான அந்த செட்டப் அப்படின்றது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸை ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க தான் முக்கியமாக காரணம்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸையும் இதில் உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றதுக்கும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை உள்ள கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வக்கீல் இருக்கார்ல பங்கஜ் திரிபதி, இவர் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லா ஃபார்மோட அசோசியேட் ஆயிருப்பார். இந்த கேஸ் எடுக்கிறதுனால இதில் என்ன மாதிரியான சிக்கல் வரப்போகுது அப்படின்றதையும் காட்டுறாங்க. ஸோ ஓவரால் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபார் என்கேஜிங்காக தான் போயிருக்கு. பட் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரியான சீரீஸை கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிடணும். 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வாரம் பார்க்கும்போது இந்த சீரீஸோட அந்த கிரிப்பிங் ஃபீல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.